கண்டிப்பா ட்ரிக் வேலை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். TeamSouthIndia.com. Hey Nick. Hey, check it out. உன்னோட சேபர்ல உள்ள ப்ரோக்ராம் ரீகோட் பண்ணியாச்சு. அதோட பிளாஸ்டர் ஆட் பண்ணி ரெண்டு இன்டர்ஃபேஸ் பண்ணா நமக்கு கிடைக்கும் the Beast X Scan. Cool. நான் இத ட்ரை பண்ண ஆர்வமா இருக்கேன். என்னோட எக்ஸ்பர்ட் ரெடியா? Oh yes, உன்னோட phenomenal idea. இன்னொரு X powered bike நீ சொன்ன மாதிரியே பில்ட் பண்ணிருக்கு. Wow, it's amazing. நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இருக்கு. இத உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நான் நினைச்ச அளவுக்கு ஸ்பீடா இருக்குமா? ராக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கு நாம கொஞ்சம் X ஆட் பண்ணனும். And done. இப்போ உன் சைக்கிள் பறக்கும். Fantastic. சீக்கிரம் போ. வாவ், நிறைய ஆட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எனக்கு நான் போயிட்டு வரேன். நான் பார்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். அவ ரெடி பண்ணா. அவளே ரெடி பண்ணாளா? நம்பர் மாதிரி இருக்கா? லைட்டா. உன்னால இத பண்ண முடியும். இப்ப இந்த புது ரோட பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வழியா போக்குறதுக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த ஆர்மர் வழியா நிறைய டிராபிக் ஜாம் ஏற்படுதுன்றதுக்காக தான் இந்த ரூட்டையே போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுங்க folks. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். All right, எல்லாரும் மூவ் பண்ணுங்க சீக்கிரம். நிறுத்துங்க. ஹனி, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு என்ன அர்த்தம்? சாரி மா, மிஸ்டர் மேயர். எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. நீ பேட்டில் ஃபோர்ஸ் தானே? ஜோவி, லாண்ட்ரி கேர்ள். சரியா சொன்னீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இந்நேரம் புல்டோசரை வச்சு இந்த குட்டியை காலி பண்ணிருப்பீங்க. பாருங்க, நல்ல வேளை அதை காப்பாத்துன. இந்த ஒரு பல்லியை காப்பாத்திட்டதுனால எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது மேயர். இங்க பாருங்க மேயர், இந்த ஃபாரஸ்ட் ஒரு முக்கியமான ஈகோ சிஸ்டம். இதுள்ள இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கு. நீ எதுக்கு பரிதாபப்படுறியோ அது உண்மையான விஷயம் தான். ஆனா டிராபிக்க குறைக்கணும். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அதனாலதான் இங்க வந்தேன். பெரிய பிரச்சனைகளை பார்த்து நான் எனக்கு பயந்ததில்ல. அதை சால்வ் பண்ணதான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் எக்ஸ் பைக். மார்ஃபிக்ஸ வச்சு நாங்க இதை கிளீனா ரெடி பண்ணிருக்கோம். பாருங்க, இது பெடல் பண்ணா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே சமயம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இது டிராபிக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணும்? இது நம்ம சிட்டில இருக்க எல்லாரையும் யூஸ் பண்ண வைக்கணும். கார் கிரியேட் பண்ற டிராபிக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுல இருக்காது. இந்த எக்ஸ் பைக்ஸை எல்லாரும் வாங்குனாங்களா அது பெரிய ப்ராஃபிட்டாவும் அமைய வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு பெரிய ரோட்ஸ் நம்ம பில்ட் பண்ணலாம். இது பிசினஸா கூட நல்லா இருக்கு. இந்த சிட்டி உனக்கு நிச்சயமா ஃபன் பண்ணும். ஆனா ஒரு விஷயம், மக்களை நீ தான் ரைட் பண்ண வைக்கணும். நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். என்ன சொல்ற? இது டீல் தானே? டீல். கவலைப்படாத லிட்டில் படி. உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப சேஃபா இருக்க போகுது. நீயும் சந்தோஷமா இருப்ப. கட் பண்ணிடு. இது எனக்கு கிடைச்ச ஒரு புது ஸ்டோரி. வாவ், நீ லாண்ட்ரி கால்ல இருந்து இப்போ மொத்தமா மாறிட்ட. நிச்சயமா ஒரு நாள் பேட்டில் ஃபோர்ஸ்ல ஒரு முக்கியமான பதவியில நீ இருப்ப. ஒரு நாள் நீ ரேஞ்சரா கூட மாறலாம். நான் என்ன மாதிரிங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன மன்னிச்சிடு தலைவா, எங்க கிட்ட தேவையான அளவுக்கு அந்த லிக்விட் இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீணா போன ஹாபிட்டாஸ் தான். அப்படியா விஷயம்? அந்த கேருக்கா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இன்னும் நிறைய சேகரிக்கிறதுக்கு நாங்க திட்டம் போட்டு வச்சிருக்கோம். உன்னோட எக்ஸ் பைக்குக்கு இந்த சிட்டி ஃபன் பண்ணும். ஆனா ஒரு விஷயம், அந்த பவரை வச்சு அவங்க நிறைய பைக்ஸ் ரெடி பண்ண பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் நாம கைப்பற்றிடலாம். பைக்ல இருந்து அது எல்லாத்தையும் எப்படியாவது நீங்க எடுத்துங்க. அதுக்கப்புறம் நாம அவங்கள ரிவேஞ்ச் பண்ணலாம். ஓகே? எஸ் மாஸ்டர் ஈவர். எங்களோட புது எக்ஸ் பைக்ஸை TeamSouthIndia.com. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா சார்? இது என்விரான்மெண்ட் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோ. ஓ ஃபைன். நீங்க ஒர்க்குக்கு போறீங்களா? இந்த எக்ஸ் பைக்ல நீங்க போலாமே. நோ டிராபிக் ப்ராப்ளம். இதுல எந்த டோரும் இல்லையே. சோ காஃபியை வைக்க முடியாதுல்ல. நீங்க இந்த எக்ஸ் பைக்கை ட்ரை பண்றீங்களா? இந்த சிட்டியே உங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் கூலா இருக்கும். கூல் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு செட் ஆகாதுப்பா. சட்டடாய், இங்க பாத்தீங்களா? நாங்க கூட ஒரு பைக் ரெடி பண்ணிருக்கோம். இதுதான் செம்ம கூல். ஒத்திப்போ, கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ. இது நிஜமாவே நல்லாதான் இருக்கு. தேங்க்ஸ். ஓகே குழந்தைங்களா, உங்களோட யூஸ்லெஸ் ஒன்னை எப்படி மாத்திரம் பாருங்க. பர்ஃபெக்ட். Hey, need a try.
இந்த பைக்ல இருக்கிற பவர்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். புது வழி எது உருவானாலும் அதை நம்ம அழிச்சிடணும். அதுல நான் டாப்பு டக்கரு கவலைப்படாத. இது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துறேன். இது எனக்கு ஜுஜுபி நமக்கு நிறைய வேணும். நீ ஒரு ரைட் போலான்னு வந்திருக்கியா? பைக் கிட்ட வந்திருக்கிறது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா வீட்டுல உட்காந்து டிவி பாரு இல்ல கேம் விளையாடு. டீனேஜருக்கு எனக்கு பிடிக்காது. ஓ, இது நிஜமாவே நல்லா என்னென்னமோ ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயமா அவனுங்களா தான் இருக்கணும். எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா? நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கவே கூடாது. ஆனா இது ரொம்ப ஃபன்னா இருக்குல்ல. இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இது மோப்பிங் டைம். Activate beast power. இந்த நாளை இனிமையான நாளாக்குவோம். வா போடா. ரெடி. நீங்க தோக்க போறீங்கடா. நம்ம பவர் இருக்கிற மாதிரி இருக்கால. நான் பவர் ஸ்டார். நம்ம ஊர்ல பவர் ஸ்டாருக்கு இவ்வளவு பவரா? நீ நல்லா தான் சண்டை போடுற. ஆனா இதெல்லாம் மாமா உன்னை பந்தாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. படபடன்னு பேச எனக்கு பிடிக்காது. ஆக்ஷனை பிடிக்கும். இந்த வாங்கிக்க. மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு. பரவாயில்ல, எனக்கு ஏத்த எதிரி தானே. ஆனா நான் அப்படின்னு நினைக்கல. பவர் பிளாஸ்டர் ஆக்டிவேட். இந்த பீஸ்க்கு நான் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் பாக்குறேன். கேளானா? என்னது? சில விஷயங்களை சொல்றதை விட செய்யறதா எனக்கு பிடிக்கும். என்ன செய்ய போற? பவர் பீஸ்ட் கேனான் பிளாஸ்ட். இப்போதைக்கு கிடைச்சதை வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். இல்ல, அவன் அதோட போயிட்டான். ஹே गाइस, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எதுவும் இல்ல. அந்த ரோபோட்ரான்ஸ் நீடில் எடுத்துட்டு போயிட்டா. அது ஃபுல்லா எஃபெக்ட்ஸ் இருக்கு. அந்த அட்டாக்கு அப்புறமா இனி கண்டிப்பா யாரும் எக்ஸ் பைக்ஸ் கிட்ட வர போறது இல்ல. அப்படின்னா லேசர்ஸ் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருச்சா? கிகா ட்ரம்ல அவன் ட்ரை பண்றதுக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் அவனே பண்ணணும்னு நினைச்சாலும் இதெல்லாம் பத்தாது. கொஞ்சம் இருக்க யோசிக்கிறேன். உங்களோட ரோபோட்ரானை யூஸ் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அப்புறம் உங்க தலைவர் இருக்கார்ல, அவரு நீங்க தோக்குறத ஓ பார்க்கணும். அப்படியா? பேசாம நீயே. அவன் பேச்செல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம கிட்ட இன்னும் நீடல் இருக்கு. நமக்கு தேவையான பாட்டு அது மட்டும்தான். நீ சொல்றது சரிதான். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தானே. அதை ப்ரூவ் பண்றோம். நல்வாழ்த்துக்கள் கண்ணுங்களா. நீ அந்த டிராபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன்னு சொன்ன. ஆனா டைம் போயிட்டே இருக்கு. டீல் வேற நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு தான் டெட்லைன். ப்ளீஸ் மிஸ்டர் மேயர், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. எக்ஸ் பைக் இங்கதான் இருக்கு. ஆனா யாருமே அட்ராக்ட் ஆகல பாரு. நீ கண்டுபிடிக்கலன்னா ரோட் போறதை தவிர வேற வழியே இல்ல. அப்படி பண்ண மரங்கள்லாம் வேஸ்டா போயிடும். பல மிருகங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். நான் அதுக்கு கண்டிப்பா விட மாட்டேன். இதோ இது இங்க இருக்கு. நீ ரொம்ப கிரீப்பியா இருக்க டூட். ஆனா உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஓ பரவாயில்ல ஸ்பைக்கி ஃபெல்லோ, நீ திரும்ப வருவ, நான் ப்ராமிஸ் பண்றேன். நல்ல ஜாப் தான் டீம். நானும் காப்பாத்திட்டேன். இந்த பிரச்சனை முடியற வரையும் இதெல்லாம் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். கவலையப்படாத ஜோவி, கண்டிப்பா நாங்க எல்லா உதவியும் பண்ணியே தீருவோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கிட்ட சரியான டைமும் இல்ல. ஏய் இத கொஞ்சம் பாரு. நானும் இவனும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஆமா, நாம நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல அதுவா நடக்கும்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாம தானே சப்போர்ட்டா இருக்கணும். என்னோட நண்பர்கள் தான் என்னோட ஃபேமிலின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உனக்கு அப்ப ஃபேமிலியே இல்லையா? இருந்தாங்க. ஏன்னா அவங்க இப்போ இங்க இல்ல, ஓவர்சீஸ்ல இருக்காங்க. எப்பவும் அவங்க கூட என்னால இருக்க முடியாதுல்ல. அப்படின்னா கூட பிறந்தவங்களும் இல்லையா? இல்ல, நான் ஒரு ஒண்டி கேட்டேன். ஒரு பிரதர் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஆனா இப்ப நீங்க இருக்கீங்களா ரேஞ்சர்ஸ். ஆனா ஒரு ரேஞ்சரால தன்னோட நண்பர்களை காப்பாத்த முடியலன்னும் போது எதுக்கு அதெல்லாம்? கண்டிப்பா நீ இதை சால்வ் பண்ணிடுவ. ஹே, முன்னாடி யாருக்கும் இந்த பைக்கை பத்தி எதுவும் தெரியாதுல்ல.